அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பங்குனி 4ஆம் நாள் அன்று வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரண அமாவாசை அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த அமாவாசைக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதனால இந்த அமாவாசையில் நம்ம எந்த பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயமா இதன் மூலம் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிடைக்கக்கூடிய தாக்கங்களை நாம இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதாவது இந்த தாக்கத்தால் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட போகுது, எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பங்குனி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரித்து உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக இதன் மூலம் நிச்சயமாக குறையலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமான தினமாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தோடைய பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது இந்த செல்வ வளம் அதிகரிப்பதற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லாங்க. அதனால இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் முடிந்த அளவுக்கு துலாம் ராசி நேர்கள் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கு கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் முக்கியமாக அவசியம். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். இதனால சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை முதலில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் பார்த்தீங்கன்னா பல ஆலயங்களில் இந்த அமாவாசை தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. இந்த பங்குனி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை தினத்திலுமே மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வார்களாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்றளவும் செல்வ செழிப்புடன் இருப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அமாவாசையில சிறப்பு மிகுந்த அமாவாசையாக பங்குனி அமாவாசை தினத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்வதன் மூலம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகள் இதனால நமக்கு உண்டாகலாம். இந்த மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்வதற்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை, எந்த மாதிரி முறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் போதும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டுடைய பூஜை அறையிலே நீங்கள் செய்து முடிக்கலாம். மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக செய்யலாம். மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த பொருட்களை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வைக்கணும். இந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை மிக்க பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வாசனை மிக்க பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுங்க. இதனால தான் பங்குனி அமாவாசை மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம். பச்சை கற்பூரம் சிறிது துண்டு எடுத்துக்கொள்ளலாம், 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதை 3மே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய தாயாருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்திலோ அல்லது ஒரு அகல் விளக்கிலோ நீங்கள் போட்டு வைக்கலாம். எந்த ஒரு துணியிலும் நீங்கள் இந்த பொருட்களை கட்டி வைக்கவே கூடாதுங்க. அதாவது இந்த அமாவாசை நாள் முழுவதுமே இந்த பொருள் அப்படியே மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இருக்கணும்.
அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைக்கலாம். பர்ஸில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், தொழில் செய்யக்கூடிய கல்லா வெட்டிகளில் நிச்சயமாக நீங்கள் வைக்கலாம். மூட்டையாக கட்டி வைக்கவே கூடாதுங்க, அப்படியே நீங்கள் வைக்கலாம். பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் ஈஸியாக கரைந்துவிடும். ஏலக்காய் கிராம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் நீங்கள் போடும்போது அதில் நீங்கள் காட்டி பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் இந்த மாதிரி முறையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக விரைவிலே உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வவளம் அதிகரிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை துலாம் ராசி நேயர்கள் இந்த பங்குனி மாத அமாவாசை நாள் என்றே நீங்க செய்யலாம். இந்த பங்குனி மாத அமாவாசையினுடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது அனைவரையும் அனுசரித்து செல்வில் திறமை உடைய ஒரு நபர் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்த முயற்சி, எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்களாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாம். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இந்த காலகட்டங்களில் கிடைக்கலாம். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய செய் தொழிலில் முன்னேற்றம் நீங்க பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா குறையலாம். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் கண்டிப்பா உங்களுக்கு தோன்றலாம். பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தாரர்களுக்கு நன்மைகள் நிச்சயமா உண்டாகலாம். வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கலாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு செலவுகள் நிச்சயமா ஏற்படும். பயணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகமான பயணங்களாக அமையலாம். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமான காலகட்டத்தை நிச்சயமா எடுத்துக்கொள்ளும். அரசியலில் உள்ள துலாம் ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது தேவையான பண உதவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க. எதிரிகளும் நண்பராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் பெண்மணிகளுக்கு ரொம்பவே முக்கியம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றங்கள் உண்டாகலாம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பெண்மணிகள் எந்த விஷயத்தை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை உங்களுக்கு அவசியம். இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகள் அதிகரிக்கும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். இதனால லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க. சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்க பார்க்கலாம். சனியினுடைய சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கை துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகள் ஏற்படும். சில காரியங்களில் தாமதமான வெற்றிகள் கிடைக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுடைய விடாமுயற்சி மட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு விடாமுயற்சி நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பழகக்கூடிய நண்பர்களை நிச்சயமா நீங்க எடை போடவே முடியாதுங்க. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்களில் ஒதுக்கி வைக்கலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நாம் பார்த்துருப்போம். அதுபோல இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பண வரத்து நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு நிச்சயமா நீங்க மறக்கவே கூடாதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் பார்த்துருப்போம். அது போலவே
செல்வ வளம் அதிகரிப்பதற்கு பரிகாரங்களை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.